அண்மைச் செய்தி. உண்மை குற்றவாளிகளை போலீசார் விரைந்து கைது செய்ய வேண்டும் என மாயாவதி தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என மாயாவதி தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசு இந்த வழக்கை உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைவர் மாயாவதி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என மாயாவதி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைவர் மாயாவதி தற்போது நேரில் வந்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதனை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தும் வருகிறார். ஆம்ஸ்ட்ராங் மறைவு செய்தியை கேட்டு மிகவும் வருத்தமடைவதாக தேசிய தலைவர் மாயாவதி தற்போது தெரிவித்திருக்கிறார். உண்மையான கொலை குற்றவாளிகள் இன்னும் பிடிபடவில்லை எனவும் மாயாவதி தற்போது தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைவர் மாயாவதி தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசு இந்த வழக்கை உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என தேசிய தலைவர் மாயாவதி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என மாயாவதி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு தீவிரம் காட்டியிருந்தால் உண்மை குற்றவாளிகளை கைது செய்திருக்கலாம் எனவும் மாயாவதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதனை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் மறைவு செய்தியை கேட்டு மிகவும் வருத்தமடைவதாக தெரிவித்திருக்கிறார். அவரது மனைவியிடம் ஆறுதல் கூறிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையான கொலை குற்றவாளிகள் இன்னும் பிடிபடவில்லை எனவும் மாயாவதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான குற்றவாளிகளை போலீசார் விரைந்து கைது செய்ய வேண்டும் எனவும் மாயாவதி தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைவர் மாயாவதி தற்போது தெரிவித்திருக்கிறார். அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் நம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைவர் மாயாவதி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உண்மை குற்றவாளிகளை கைது செய்திருக்கலாம் என மாயாவதி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, தற்போதைய விவரங்களை பகிர்ந்துக்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டிருந்த நிலையில் அவரது அஞ்சலிக்காக தற்பொழுது மாயாவதி நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய பள்ளியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி அங்கு இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதே போல ஆறுதலும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் மனைவியை சந்தித்து நேரில் ஆறுதல் தெரிவித்த மாயாவதி தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடியவர்களின் மத்தியில் உரையாற்றியிருந்தார். அந்த உரையில் குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் மறைவு செய்தியை கேட்டு மிகவும் வருத்தம் அடைந்ததாகவும் உண்மையான குற்றவாளியை தற்போது வரையிலும் இன்னும் பிடிபடவில்லை என்றும் உண்மை குற்றவாளிகளை போலீசார் விரைந்து கைது செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார். தமிழக அரசு இந்த வழக்கை உடனடியாக சிபிஐ வசமிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை எனவும் மாயாவதி பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு தீவிரம் காட்டியிருந்தால் உண்மை குற்றவாளிகளை கைது செய்திருக்கலாம் என்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு சில கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மாயாவதியும் இந்த வழக்கை உடனடியாக சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு சட்ட ஒழுங்கில் சரியாக இல்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்.